வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாமா? காலையில் பாருங்கள், சமையல் வேலை பார்க்குறாரு அவர். வாங்க, அதாவது கோதம்பை, கேப்பை, கம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி கூழு கிண்டி கூழு கட்டி போட்டு மத்தியான நேரத்தில் கரைச்சி குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். கூழ் எப்படி கிண்டுறதுன்னு வேணால் சொல்லித்தரவா? முதல் தண்ணியை ஒரு சொம்பு தண்ணி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க காய வச்சிடணும். ஒரு சொம்பு தண்ணியில் மாவை கரைச்சிடணும், கட்டி இல்லாமல் கரைக்கணும். அப்படியே தண்ணி மாதிரி கரைச்சி அந்த தண்ணி கொதித்த உடனே அந்த மாவை கரைச்சி ஊற்றிடணும். ஊற்றும் போது கட்டி விட தெரியும், கட்டி விடாமல் கிண்டணும். கிண்டிக்கிட்டு அது கொஞ்சம் வெந்த பின்னாடி வெந்தது எப்படி பார்க்கணும்னா, இப்படி தண்ணியை நனைச்சிட்டு இப்படி இருந்தால் புழுக்களை கையவே விடலாம். கையில் ஒட்டாதுக்குள்ள பற்றியில் இந்த புழுக்களே கையை வரும், கையில் ஒட்டலை வரும். இதுதான் வந்து அதுக்கு அர்த்தம். அதுக்கு பிறகு ஒரு கிரண்டி மாவு போட்டு கிண்டிடணும். கிண்டிட்ட பின்னாடி உப்பு போட்டியா? பழையபடி இப்படி தொட்டு பார்க்கணும். தொட்டி பார்த்து கையில் ஒட்டலான்னா வெந்ததுக்கு அர்த்தம். அந்த மாதிரி இறக்காச்சு. இந்த இப்போ மோதி ஓட போகிறேன். இதே கரண்டி இந்த கிரண்டியில் ஒட்டாமல் இருந்தால் வெந்ததுக்கு அர்த்தம். அப்படிங்களா? ஒவ்வொரு கட்டி போட்டு பாருங்க. இந்த பாருங்கள் போட்டு ஒட்டலை ஊற்றிங்களா? இதாங்க கூழுக்குன்றது எப்படின்னு. இதான் ஒவ்வொரு கரண்டி. அந்த காலத்தில் வந்து ஆப்பையில் போடுவோம். பார்த்தீங்களா? ஒட்டலை ஊற்றிங்களா? இந்த காலத்தில் ஆப்பையே கிடையாது. அதனால் சில்வர் கரண்டியில் ஓடுறோம். முதல்ல சில்வர் கரண்டின்னு என்னென்னு தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் ஆப்பதான் குழம்புக்கு ஒரு ஆப்பை, கூழ் கிண்டுறதுக்கு ஆப்பை, சமைக்கிறதுக்கு ஒரு ஆப்பை. சமைக்கிறதுக்கு எப்படின்னா துடுப்பு வச்சுருப்போம். துடுப்புனா அது ஒரு மாதிரியாக இருக்கும். சாப்பாடுன்றது இந்த மாதிரி தாங்க கூழ் கட்டி மிதக்கு பாருங்க. இப்படி மிதக்கணும். மிதந்தாத்தே வெந்ததுக்கு அர்த்தம். இவரை கூழ் கிண்டுறதுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கலாமா? கூழ் கிண்டி நல்லா மோந்து போடுவார். கரைச்சி கூழ் கடை போட்டுடலாம் பாருங்க. இந்த விவசாயிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள் பூரா மிதக்குது பாருங்க. இது இப்படி தண்ணியில் தான் மிதக்க விடணும்.